கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இனிதான நாமத்தினால் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த திங்கட்கிழமை சாயங்கால வேளையில் உங்களை யாவரையும் சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி. ஜெபிக்கலாமா? இரக்கத்தின் ஐஸ்வர்யனே, அருமையான இந்த திங்கட்கிழமை சாயங்கால வேளையில் ராஜா, நீங்கள் தூரத்துக்கும் பக்கத்துக்கும் சாய்மானப்பா, யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியம் உங்கள் தயவு, உங்கள் இறக்கம் எங்களுக்கு கிடைச்சிச்சுப்பா. காண கிடைக்காத பேரானந்தம். எத்தனையோ இன்னல்கள், இக்கட்டுகள், வியாதிகள், வறுமைகளில் எங்களை மீட்டு எடுத்தீங்க, பாதுகாத்தீங்க. உங்கள் இறக்கமும் உங்கள் தயவும் எங்களை நடத்துச்சுப்பா. ஒரு நிமிஷம் நீங்கள் எங்களை விட்டு விலகி இருந்தால் கூட இந்த நிமிஷம் வரையும் ஜீவனோடு இருக்கிறது பெரிய காரியம். என்னுடைய முரட்டாட்டம் பிடிச்ச இருதயம், என் மனக்கதவு திறக்கப்படாத ஒரு இருதயம், யாருக்கும் இறக்கப்பட்டா பாராட்டாத ஒரு மனுஷனா, யாரையும் மன்னிக்காத மனுஷனா என் இருதயத்துக்குள்ளே நீங்கள் வாசம் பண்ணீங்களே, எங்களுடைய இருதயத்தில் நீங்கள் வாசம் பண்ணீங்களாப்பா. எங்களையும் பழுதெல்லாம் நீக்கி புதுப்பிச்சு ஒரு புதிய தயவை கொடுத்து நடத்துனீங்களே, அந்த இறக்கத்துக்காக நன்றி. இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் சமூகத்தில் திறந்தாழ்த்தி அர்ப்பணிக்க. பாரம், துக்கம், அவமானம், வியாதி, வறுமை சகலத்தையும் ஒப்பு கொடுக்கோம்ப்பா. படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக, சிறு குழந்தைகளுக்காக, பச்சிளம் பிஞ்சுகளுக்காக, விசேஷமாக அந்த தேசத்தில் போராடிக்கிட்டு இருக்கிற ஜீவனுக்கு போராடுற ஒவ்வொரு மருத்துவமனையிலிருந்து கண்ணீர் வடிச்சிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் சமூகத்தில் திறந்தாழ்த்தி அர்ப்பணிக்க. உங்கள் தயவு இருக்குமானால் மீப்பர் இன்னைக்கு இந்த நிமிஷம் நான் உயிரோடு இருக்கிறேங்கிறத நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சாட்சி கொடுங்க. உங்கள் தயவுக்குள்ளேயும் உங்கள் இறக்கத்துக்குள்ளேயும் வழி நடத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க, தயவாக நடத்துங்க, ஆசீர்வதி. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துக்கிறேன். இந்த வாரத்தில் உங்களை சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் இருதயம். இந்த இருதயம் நிறைய பேருக்கு இல்லாமல் போயிட்டு, இருதயத்தை காணோம். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, இந்த இருதயம் இருந்ததுன்னா நான் மன்னிச்சிடுவேன். இந்த இருதயம் என்கிட்ட நல்ல இருதயமாக இருந்துச்சுன்னா நான் மன்னிப்பேன், நான் மறந்துடுவேன். எனக்கு இந்த இருதயம் பகையை உண்டு பண்ணாது, என் இருதயம் முரடாக இருக்காது, என் இருதயத்துக்குள்ளே ஒரு முரட்டுத்தன்மை இருக்காது, அது லேசாக இருக்கும், அது லகுவாக இருக்கும். எனக்கு இந்த ஆண்கிற ஒரு பயங்கரமான எண்ணமும் என்கிட்ட போயிருக்கும், நான் தாழ்மைக்குள்ளே பிரவேசிச்சிருப்பேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காரியமே, என்கிட்ட என் இருதயத்தை நான் தொலைத்ததால் எனக்கு தாழ்மை இல்லை. ஹல்லேலூயா. என் இருதயத்தை நான் தொலைச்சிட்டேன் பிரதர். என் இருதயம் இல்லாததால், என் இருதயம் ரொம்ப ஒரு கடினமாக இருக்கிறதால, எனக்கு இருதயங்கிறதே இல்லைங்கிறதால நான் இவ்வளோ பெரிய கொடுமைக்காரனாக இருக்கேன். எனக்கு இந்த உலகத்தை நேசிக்க தெரிஞ்ச அளவுக்கு இந்த உலக மனிதர்கள்ட்ட இந்த பணத்தை சம்பாதிக்கத்தக்க உள்ள அந்த திறமையை கொடுத்த கர்த்தர் எனக்கு இருதயத்தை சம்பாதிக்கத்தக்க உள்ள எந்த ஞானத்தையும் கொடுக்கல. இதனால் என் வீட்டுக்குள்ளேயும் சரி, எனக்கு வெளியும் சரி, என் இருதயம் ஒத்துப்போகவே மாட்டேங்கி. எனக்கு இருதயத்துக்குள்ளே மனத்தாழ்மையே இல்லை, என் மனசுக்குள்ளே தாழ்மையே இல்லை. என் இருதயம் ரொம்ப முரடாக இருக்குது. நான் கொடுக்கக்கூடிய என் வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தைகளும் சரி, என் இருதயத்தின் எண்ணங்களும் சரி, அவ்வளவு மோசமாக இருக்குது. எனக்கு சுத்தமான இருதயம் வேணும். என் இருதயத்தை கர்த்தர் தொடணும், என்னை கர்த்தர் சுத்திகரிக்கணும், என் இருதயத்தில் கர்த்தர் வாசம் பண்ணணும். நான் அவருக்காக வாஞ்சிக்கேன். எனக்கு நல்ல இருதயம் வேணும். முரட்டாட்டம் உள்ள இருதயம் இல்லாமல் சுத்தமான, லகுவான, லேசான ஒரு இருதயம் வேணும். என் இருதயத்தை பார்த்து கர்த்தர் வாசம் பண்ணணும். என் இருதயத்துக்குள்ளே தெய்வம் வாசம் பண்ணணும். இது அழகான இருதயம், இது எங்கும் உண்மை உள்ள இருதயம். இந்த இருதயத்துக்குள்ளே நான் வாசம் பண்ணும்போது இந்த பையன் சுத்தமாவான், இந்த பிள்ளை சுத்திகரிக்கப்படுவா, இந்த பாத்திரம் புதுப்பிக்கப்படும். இது சுத்தமான பாத்திரம்னு நான் அங்கீகரிக்கப்படணும். கர்த்தர் எனக்கும் சாட்சியை கொடுக்கணும். என் வாழ்விலையும் ஒரு பெரிய சாட்சி உண்டாகணும். பிறருக்கு சாட்சி பகரத்தக்க இந்த கிறிஸ்துவ ஜீவியத்துக்குள்ளேருந்து ஒரு உயிர்ப்பித்தல் எனக்கு வேணும். அதுக்கு எனக்கு சுத்த இருதயம் வேணும். நல்ல இருதயத்துக்கு கர்த்தர் நல்லவராக இருப்பார்.
உன் இருதயம் சுத்தமாக இருந்துச்சுன்னா உனக்கு இன்றைக்கி நல்லது ஆரம்பிக்க போகுது. நல்ல காரியங்கள் உனக்குள்ளே செயல்பட போகுது. உனக்கு கர்த்தர் நல்ல காரியத்தை வச்சுருக்காரு. நீ நல்ல பங்கு தெரிந்தெடுத்துக்கொள்ள போகிற. நேர்த்தியான ஒரு பங்கு உனக்கு உண்டாகும். அல்லேலூயா. என்ற நல்லது இருக்கா? என் இருதயத்தை எங்கே? என் இருதயம் இந்த உலகத்துக்குரிய எல்லா மயக்கத்திலையும் விழுந்து கிடக்கு. பிசாசானவன் இந்த இருதயத்தை தான் கெடுப்பான். அதை பாரு நல்லா இருக்கு, இதை பாரு நல்லா இருக்கு, இதை நீ சிந்திக்கும் போது உன் வாழ்க்கை கெட்டு போயிடும். அதனால் நீ நல்லா சிந்திச்சுக்கோ. ஒருவேளை உன் வாழ்க்கை கெட்டு போகலைன்னா நீ ஆசீர்வதிக்கப்பட்டுருவ. நீ இயேசுடைய பிள்ளையாக மாறிடுவ. உனக்கு சாட்சியை கொடுத்துருவாரு. நீ சாட்சி பகரும்போது நீ உன்னதமான ஒரு பிள்ளையா, பரிசுத்தமான ஒரு பிள்ளையா மாறிடுவ. இந்த உலக லௌகிகம் உன்னை விட்டு போயிடும். அதனால் நீ மாறக்கூடாது. நீ இச்சையிலையும் மோகத்திலையும் இந்த உலக லௌகிகத்திலையும் இந்த உலக ஆசையிலையும் அல்லேலூயா இதில் நீ சிக்கிக்கிட்டே இருக்கணும். நீ பஞ்சத்தில் இருந்தாலும், பசியில் இருந்தாலும், பட்டினியில் இருந்தாலும் உன் இருதயம் இச்சைக்குள்ளேயும் ஆசைக்குள்ளேயும் உலக நோய்க்குள்ளேயும் இருக்கணும். இது பிசாசுடைய எண்ணம். நீ இந்த மாதிரி இருக்கியா? வாலிப சகோதரனே, வாலிப பிள்ளையே, நீ இந்த பாதையில் போய்கிட்டு இருக்கியா? உனக்கு கல்வி, உன் எதிர்காலம், உன்னை ஆசீர்வதிக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதமும் தடைப்பட்டிருக்கும். உனக்கு வரக்கூடிய வருமானம் தடைப்படும். இந்த உலக லௌகீகத்தை விட்டு அப்பா என் இருதயத்துக்குள்ளே நீங்கள் பிரவேசிங்க. அது எவ்வளவு அழுக்காக இருந்தாலும் சரி, சுத்திகரிக்க போகிறது நீங்கள், சுத்தம் செய்ய போகிறது நீங்கள் ஏறி இறங்கக்கூடிய வாசஸ்தலமாக இருக்கணும். நீங்கள் மட்டும்தான் அது உள்ளே பிரவேசிக்க முடியும். நீங்கள் வந்து பார்த்துட்டு என் பிள்ளை எங்கும் உண்மை உள்ளவன், என் பிள்ளை எல்லா காரியத்திலையும் உண்மை உள்ளவன், இவனை நான் ஆசீர்வதிக்க தாமதிக்கக்கூடாது, இவனை நான் நடத்துறதுக்கு தாமதிக்கக்கூடாது, நான் சொன்ன வார்த்தையை நான் இவனுக்கு நிறைவேற்றி கொடுப்பேன். அல்லேலூயா. என் இருதயத்தை பாருங்கப்பா, என் இருதயத்தை விசாரிங்க. நீங்கள் எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு நல்ல வார்த்தையை சொல்லிட்டு போகணும். இவன் எங்கும் உண்மை உள்ளவன், இவன் எங்கும் உண்மை உள்ளவன், இவன் இருதயம் லகுவாக மாறிட்டு நீங்கள் சொல்லணும்ப்பா. அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை உண்டு பண்ணணும் எனக்கு. இனி என் இருதயம் திருக்கும் கேடுமா இருக்கக்கூடாது. என் அந்தரங்கம், என் மறைவு சகலத்தையும் நீங்கள் பார்க்கக்கூடிய தெய்வம். என்னை உற்று விசாரிக்கிங்க, என்னை உத்து கவனிக்கிங்க. என் பிள்ளை வழி மாறிடுவானோ, என் பிள்ளை வழி விலகிடுவானோ, என் பிள்ளைகளுடைய காயத்தை நான் கட்டணுமே, என் பிள்ளையுடைய இருதய ஆசையை நான் நிறைவேற்றணுமே. அவனுக்கு இனி மாம்சம் தலை தூக்கக்கூடாதே, அது மரணத்துக்கு போகக்கூடிய பாதையே. ஆனால் ஆவியில் உள்ள சிந்தனை அவனை நடத்துமே, அவனை போஷிக்குமே. நீ போஜனம் இல்லாமலும் நீ தரித்திரனாக இருக்கிறதுக்குள்ள காரணம் இதுதானே. நீ அதிலிருந்து விடுதலை பெறணுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுக்க போகிறார் பிள்ளைகளா. அந்த ஸ்லாக்கியத்தை அவர் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. அவர் உங்களையும் என்னையும் விசாரிக்கக்கூடிய கர்த்தர். அந்த வசனத்தை பார்க்கிங்களா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 46வது அதிகாரம் 12வது வசனம். முரட்டு இருதயம் உள்ளவர்களே, முரட்டு இருதயம் உள்ளவர்களே. என் இருதயம் அவ்வளவு கடினமாக இருக்குது பிரதர். நான் யாரையும் மன்னித்ததே இல்லை, நான் பழி வாங்காமல் விட்டதே கிடையாது. எனக்கு பழி வாங்கலைன்னா தூக்கமே வராது. நான் உங்களை குறித்து பேசலைன்னா, நான் புறம் பேசலைன்னா எனக்கு தூக்கமே வராது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒருவருக்கு நம்ம அந்த துரோகத்தை செஞ்சோம் அப்படின்னா, ஒருவரை குறித்து நம்ம மன்னிக்காமல் விட்டுட்டோம்னா, ஒருவரை குறித்து அவருடைய பாவத்தை சரி இதை கர்த்தர் மன்னிக்கணும்னு சொல்லி நம்ம நினைக்காம விட்டோம், நம்ம பாவத்தை எப்படி இயேசு மன்னிப்பார்? உங்களுடைய பாவங்கள் எப்படி மன்னிக்கப்படும்? உங்களுக்கு எப்படி விடுதலை கிடக்கும்? ஒருவர் சொன்னார், 15 வருஷம் ஆச்சு நான் பேசி, 20 வருஷம் ஆச்சு நான் பேசி, நான் பயங்கரமான ஆள், நான் எடுத்தது தான் முடிவு. உனக்கு மன்னிப்பு எப்படி உண்டாகும் மகனே மகளே? ஆனால் உங்களுக்கு மன்னிப்பு எப்படி உண்டாகும்? அல்லேலூயா. நீங்கள் மன்னிச்சாதானே உங்களை மன்னிப்பார். அநேகருடைய சாட்சியை கேட்டிருப்பீங்க, அநேக சாட்சி கர்த்தர் கொடுத்துருப்பார். குறிப்பாக ஒரு காரியத்தை சொல்கிறேன். நான் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா
நான் விடுதலை ஆகணும் அப்படின்னா, இல்லை எனக்கு கர்த்தர் ஒரு பாதையை தரணும், என் வாசல் அடைக்கப்படக்கூடாதுன்னா, நான் மனம் மாறுவதற்குள்ள காரியத்தை நான் தான் சிந்திக்கணும். என்னுடைய மாற்றத்துக்கு காரணம் நானாக இருக்கணும். அப்போ தான் என் இருதயம் என் சொல்ல கேட்கும். இல்லை, இனி நான் இதை செய்ய மாட்டேன், இனி நான் அந்த மூர்க்கமாக இருக்க மாட்டேன், இனி நான் வன்மமாக இருக்க மாட்டேன், நான் இதோட மறந்துடுறையா, என் தேவன் இந்த முடிவை எடுப்பார். எனக்கு செஞ்ச ஒவ்வொரு அடிக்கும், எனக்கு தந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் கடவுள் முடிவு எடுப்பார். என் இயேசு பார்த்துக்கொள்வார். நான் இனி செய்ய போகிறதில்லை, இனி எனக்குள்ள சுயம் எழும்ப போகிறதில்லை, நான் என் சுயத்தால் இனி எந்த போராட்டத்தையும் செய்ய மாட்டேன், கர்த்தர் பார்த்துக்கொள்வார். என் முரட்டு இருதயத்தை நான் இந்த நிமிஷம் விட்டுடுறேன். எனக்கு இனி முரட்டு இருதயம் கிடையாது. என் இருதயம் லகுவானது, என் இருதயம் லகுவாக இருக்கும். இனி நான் முரட்டாண்டமாக பிடிச்ச உள்ள மனுஷனாக இருக்க மாட்டேன். கர்த்தர் எனக்கு சாட்சியை உண்டு பண்ணிட்டார். பலவீனமான ஒவ்வொரு சூழல்லையும் என் பாவங்களை நான் உங்கள் சமூகத்தில் அறிக்கை செஞ்சுட்டேன்ப்பா. என் பலவீனம் மாறிட்டு, என் மூர்க்கம் மாறிட்டு, என் சுயம் மாறிட்டு, என் பெருமை மாறிட்டு, என் அகந்த மாறிட்டு, இந்த நிமிஷத்திலிருந்து கிறிஸ்து எனக்கு ஒரு சாட்சியை உண்டு பண்ணிட்டாரு. அவருடைய நாம மகிமைப்படத்தக்க இன்னும் அநேகர் நான் சாட்சியாக இருப்பேன். என் முரட்டாட்டத்தை கர்த்தர் விடுதலை கொடுத்துட்டாரு. அதனால் என் சிந்தை பரிசுத்தமாக மாறிட்டு, என் செயல் பரிசுத்தமாக மாறிட்டு, என் இருதயம் முழுவதும் எல்லா அரங்கமும் என் இருதயத்துக்குள்ளே பரிசுத்தமாயிட்டு, நான் இன்றைக்கி ஒரு பரிசுத்த ஜாதியார். என் ஆண்டவரை, என் கர்த்தரை, அந்த மண்ணை நான் துதிக்கிறதுக்கு இந்த நாவு, இந்த இருதயம், இந்த கண்கள், இந்த சிந்தனைகள் சகலத்தையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்திட்டாரு. எனக்குள்ளேருந்து ஒரு மகிமையின் சாட்சி உண்டாயிற்று. ஹல்லேலூயா. அவர் உனக்கு ஒரு மகிமையின் சாட்சியை உண்டு பண்ணிட்டார் மகனே, மகளே. அவர் உனக்கு ஒரு மகிமையின் சாட்சியை உண்டு பண்ணிட்டார். அந்த சாட்சியின் நிமித்தம் இனி சகல காரியங்களிலிருந்து உனக்கு விடுதலை, உனக்கு நடத்துதல். யாருக்கு நடத்துதல் இருக்க இல்லையோ, இந்த லகுவான இருதயம் உள்ள பிள்ளைகளுக்கு கர்த்தர் அந்த இடத்துல நான் வாசம் பண்ணணும், அந்த இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்னைக்கு ஆசீர்வாதமும் நடத்துதலும் உண்டாயிட்டு. ஜெபிக்கலாமா? இரக்கத்தின் ஐஸ்வர்யனே, ஐயா, எங்கள் இருதயம் சுத்திகரிக்கப்பட்டுட்டுப்பா. இனி எந்த மூர்க்கமும் சுயமும் ஆணவமோ பெருமையோ எங்கள் இருதயத்திலிருந்து போராடாதபடி, அது எங்கள் சிந்தையை கெடுக்காதபடி, எங்கள் சரீரமும் எங்கள் இருதயமும் சுத்த மனசாட்சியும் எங்களுக்கு நீங்கள் உண்டு பண்ணி தந்துட்டீங்க. அந்த கிருபைக்காக நன்றி. இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்க, சகலத்தையும் நீங்கள் செய்ய வல்லவர்ப்பா. ஒரு புத்தி உள்ள மகனா, ஒரு புத்தி உள்ள சிறியா பிள்ளைகள் உங்களுக்கு சாட்சி போகிற கிருபை கொடுங்க. இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கும், இந்த சேனலில் பரிமுறையக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்க, விசேஷமாக அந்த மோசை கூடாரத்துக்காக அந்த சின்ன ஊழியத்தையும் கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற சாட்சிகளை உண்டு பண்ணுங்க. அதிசயமாக நடத்தி வாரீங்க, அதுக்காக நன்றி. பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வாதம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.